ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்னோடய ஸ்டைலில் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா கேசரிக்கு நான் ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்துருக்கேங்க. இந்த 1/2 கிலோ ரவை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரோஸ்டடு தான். வறுத்த ரவையாக இருந்தாலுமே நான் லேசாக வறுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பால் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கேன். அதாவது 1/4 லிட்டர் அளவு பால் எடுத்துக்கோங்க. இது கூட நான் வந்துட்டு 1 லிட்டரு தண்ணி சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப கரெக்டாக இருக்கும், பதமும் கரெக்டாக இருக்கும், கேசரியும் ரொம்ப தண்ணியாக போகாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குங்குமப்பூ தான் நான் இந்த கலராக போட்டுக்க போகிறேன். அதாவது கலர் இன்க்ரீடியன்ட்ஸ் வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இந்த ஃப்ளேவரும் இந்த கலரும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நெய் பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்குறேன். பெரிய ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் எனக்கு எப்பயுமே இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி நான் இதில் சேர்த்துருக்குறேன். நல்லா, ஏன்னா 1/2 கிலோ ரவை எடுக்கிறோம் இல்லையா, அப்போ தான் முந்திரி நல்லா வரும். இது இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா பாதாம், சர்க்கரை, ஏலக்காய் இந்த 3த்தையுமே நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாதாம் ஒரு 10 பாதாமும், அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய். இது கூடவே நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து தான் நான் வந்துட்டு பவுட்ரு பண்ணேங்க. இதையும் நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. முந்திரி வறுத்ததுக்கப்புறம் அந்த சூட்லேயே அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த கேசரிக்கு நம்ம ரவையை வந்து எப்படி நம்ம ரவை உப்புமா செய்கிறதுக்கு கிளறோமோ அந்த மாதிரி முதல்ல கிளறிடுங்க. கிளறிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த ரவை கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை நல்லா வந்துட்டு உருகிற அளவுக்கு சர்க்கரை ரவை ரெண்டுமே சேர்த்து நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சூப்பராக. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரியும் பாதாம், அந்த இதுவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்து நல்லா வந்து அந்த நெய்யோடு சேர்ந்து பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. சூப்பராக அல்வா பதத்தில் செம்ம டேஸ்டியாக நம்மளுடைய கேசரி தயாராகிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.